என்னது சுமன் கில்லு T20 ஸ்குவாட்ல இல்லையா? கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் அடிச்சிட்டானாடே. இப்போ கம்பீர் மாம்ஸுக்கு ஃபேன்ஸ் அதிகம் ஆயிட்டாங்க. ஓகே நண்பர்களே, என்னாச்சுன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அவுட் ஆயிடுச்சு. அதுல சுமன் கில் நேமா இல்ல. மோர் பேசிக் அனலைசிஸ் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பார்த்து. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட பார்த்தா எனக்கு செம ஷாக்குங்க. நான் அது சுமன் கில் டீம்ல இல்லையா? அந்த செலக்ஷன் கமிட்டிக்கு இப்பயாவது கரெக்டா யாரா புத்தி வந்துச்சு. நீங்க தூக்குங்கன்றதானே நாங்க பல வருஷமா சொன்னுறோம். T20 மட்டும்தான். ஓகே நண்பர்களே, அப்படியே ஸ்குவாட படுத்தலாமா? பார்த்த போல சூரியகுமார் தான் கேப்டன். நிறைய பேர் ஃபார்ம் மேல கொஸ்டின் பண்றீங்க. ஒஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு தான். இருக்குது முக்கியமான காரணமே அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கடைசியா பிடிச்ச கேட்ச் தான். ஏன்னா தலைவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காரு T20 அவரால் என்ன பண்ண முடியும்ட்டு. அதனால இந்த சைக்கிள் முடிக்கிற வரைக்குமே இந்த கப் அடிக்கிற வரைக்குமே அவர் தான் கேப்டனா இருப்பாரு. நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். ஓகே, குட் சாய்ஸ் தான். தலைவர் எப்படி தான் பிளேயிங் அதில் செம்மையாக காண்டி விட்டுருவோம். பவுலிங்கையும் பேட்டிங்கையும் நீங்க ஸ்ட்ரைட்டா ஹார்டிக் பாண்டியா கேப்டன் விட்டுருக்கலாம். சரி ஓகே, சூரியகுமார் யாதவ் பண்றாரு. அவருக்கு ஹார்டிக் பாண்டியா இன்ஜுரி ப்ரோன் கொண்டதுனால சூரியகுமார் யாதவ் பண்றாரு. வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். அபிஷேக் சர்மா பத்தி நான் என்னங்க சொல்றது, இறக்கி விட்டா கிழிச்சிடுறாரு பவுலர்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு கீ ஃபேக்டரா இருப்போம் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. சஞ்சு சாம்சன் ஐ திங்க் இதுக்கப்புறம் ரெகுலரா ஓப்பனிங் ஸ்பாட் அவருக்கு தான் நினைக்கிறேன். சுமன் கில் எப்படியோ தூக்கிட்டாங்க. ஐயப்போ மேட்ச் கூட ஒரு 37 ரன்ஸ் பிரில்லியண்டா ஆடி இருப்பாரு. எம்ஏ ஓப்பனிங் ஸ்பாட் டிசர்வ்டுங்க. திலக் வர்மா யார் எப்படினாலும் ஆடுங்க, ஆனா தனி ஃபார்ம்ல ஆடிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு எல்லா மேட்சும் கான்ட்ரி பண்ணிட்டு இருக்கா டீமுக்காக. நம்ம தாங்க புரியுதா? மும்பை இந்தியன்ஸ் அப்படியே T20 டீமே எடுத்து இன்னே வச்சிருக்கானுங்க. திலக் வர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் 6 தலைங்களும் வெயிட் கைங்க எல்லாமல்ல. இவங்க இருந்தாதான் கப்பே அடிக்க முடியும். அது அப்படியே மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வச்சிருக்காங்க. இந்தியா டீம் ஸ்குவாடே டீம்ல வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் 2026 வேற மாதிரி இருக்க போறான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா, அவர் இல்லாம ஸ்குவாடா எப்பா என்ன மாதிரியான ஆல்ரவுண்டர். அவரெல்லாம் ரீகேஸ் பண்றதே முடியாதுடா. இவன் தூபி தெரியல, டீசெண்டா ஆடுறாரு. பேட்டிங் ஃபினிஷிங் நல்லா பண்றாரு. நல்ல ஃபார்ம்லாம் இருக்காரு. அது வந்து போலிங் ஒரு 2 ஓவர் கொடுத்தா நல்லா போட்டு தராரு. திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேங்க 130+ போடுறாரு. எனக்கு ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் ரிங்கு சிங் உள்ள வந்திருக்காரு. ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா. அப்புறம் இஷான் கிஷன் அவருக்கு பதிலாக உள்ள வந்திருக்காரு. ஸோ ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மா டீம் இருந்துக்கலாமான்னு தோணுது. பட் ரிங்கு சிங் மேல நம்புறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றான்னு. பூம்ரா இவர் இல்லாம எப்படிங்க தலைவன் வேற மாதிரியான T20 வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பவுலர் இப்போதைக்கு என்ன கேட்டா அவர் தான். அப்புறம் ஹர்ஷித் ராணா செம பவுலருங்க என்ன கேட்டா. T20 சரி ODIலையும் சரி. பட் ஆனால் டெஸ்ட் ஃபார்மட்லாம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஹர்ஷித் ராணா செம்ம பவுலிங் போடுவாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சிராஜ் டிசர்வ்டு தான். சிராஜ் செத்துறேன் அவருக்கு பதிலாக. பட் ஹர்ஷித் ராணா பேக் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஹர்ஷ்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச்ல என்னதான் அடி வாங்காமே எனக்கு தெரிஞ்சு செம்ம பவுலருங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசர் செம்ம பவுலிங் போடுவாரு. போன தடவை வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரி பவுலிங் போட்டாருன்ட்டு. ஸோ அவரும் இருக்காரு. குல்தீப் யாதவ் இருக்காரு பேக்கப் ஸ்பின்னரா. அவருக்கு கூட தான் இதை மெயில் ஆடுவார்னு நினைக்கிறேன். அது கூட வாஷிங்டன் சுந்தர் மேபி ஆடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் குல்தீப் ஆட வரமாட்டாரன்ட்டு பிளேயிங் ஆடல. சக்கரவர்த்தி என்ன மாதிரியான பவுலிங் போட்டுறாரு. எப்பா பும்ரா கீப்லாம் ஃபைட்டு கொடுத்துன்னு இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் அவர் நேம் வந்திருக்கு. ரிங்குக்கு பதிலாக இவருக்கு பதிலாக ரிங்கு வருவார்னு நினைச்சேன். பட் வாஷிங்டன் சுந்தரா இருக்காரு. ரிங்கு சிங் இருக்காரு ஸ்குவாட்ல. வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த ஸ்குவாட்ல இருக்கு. அவர் அந்த ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்னால. அப்புறம் கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு இஷான் கிஷான். ஜார்க்கண்டுக்காக ஒரு டிராஃபி அடிச்சு தந்துட்டு ஃபைனல்ல வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காரு. இவரும் டிசர்வ்டுங்க அந்த ஸ்குவாட்ல. கிஷான் பேக்கப் போக்கனால தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. இதுதான 15 men ஸ்குவாட். திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஸ்குவாட் சும்மா பங்கமாக இருக்கு. இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு டீமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக தெரியலங்க. இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க T20 எஸ்பெஷலி. எனக்கு தெரிஞ்சு அடுத்த கப்பு எடுத்து வச்சிடலாம். இந்தியா பேரில் ஏறிடலாம். அதுவும் ஹோம் கிரவுண்ட் வேற மேட்ச் நடக்குது. சொல்லவா வேணும். வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஆனால் பாருங்க 2026 T20 வேர்ல்டு கப்பு இந்தியாவுக்கு. பட் ஆனால் அந்த ஸ்கை மட்டும் ஃபார்முக்கு வந்துடணும். சூரியகுமார் அதை மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவ்வளோதான். பேக்டிங்காக தர மாதிரியா இருக்கு. அப்புறம் இந்த வேர்ல்டு கப் யார் ஜெயிப்பான்னு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் எந்த பிளேயர்லாம் மிஸ் ஆகுறான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. ஸ்டே சேஃப்.